எல்லோருக்கும் வணக்கம். எதையும் செய்வதற்கு முன் எதை செய்யப் போகின்றோம் என்ற எண்ணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த எண்ணங்களை உடனடியாக எழுத வேண்டும். ஏன்னா மறந்துடும். எழுத முடியல, நான் பஸ்ஸில் போனேன், ட்ரெயினில் போனேன், சாக்கு போக்கு வேணாம். அதை கையில் இருக்கிற மொபைல்லையோ ரெக்கார்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது, நல்லது. அதை வீட்டுக்கு போனோன்னு உடனே எழுதி, இல்லை ஆஃபீஸ் போனோன்னு ஒன்று எழுதி அதை வச்சுக்கணும். அதை செஞ்சுட்டா வேலை முடிஞ்சு போச்சு. எழுதாமல், ரெக்கார்ட் செய்யாமல் மறக்கும் நிலையில் இருந்தால், மறக்கும் பட்சத்தில் சோம்பேறித்தனம் உருவாகும், தோல்வியை அடைவீர்கள். இது உலகத்துக்குள்ள எல்லாருக்கும் உள்ள ஒரு நியாயமான பாயிண்ட். சரி, நாம் ஒரு வேலையை எடுத்துக்கிறோம். ஒரு வேலையை திறமையாக செய்யணும். அதுக்கு நம்ம எழுதணும் எல்லாம் சொன்னேன், அது வேறு விஷயம். அதை முதல்ல அந்த என்ன வேலை செய்கிறோமோ அதை காதலிக்கணும். அதுமாரியே ஒரு 24 மணி நேரம் அதை பற்றிய யோஜனைகள் வரணும். அது எவ்வளோக்கு எவ்வளோ சிறப்பாக பண்ண முடியுமோ அதை சிறப்பாக பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அது உங்களை நல்ல ஒரு நல்ல உயரத்துக்கு மேலே கொண்டு போய் நிற்க வச்சிடும். இவ்வளோதான். இப்போ ஒரு பாட்டு பாடுவோம். நீ ஒரு காதல் சங்கீதம், நீ ஒரு காதல் சங்கீதம். இது எப்படி? இது அந்த இழுக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் சிறப்பாக செய்கிறதுன்னு பேர், வெற்றிகரமாக செய்கிறதுன்னு பேர். அந்த ஒரு வேலை ஒரு 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 இதில் இன்வால்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த இன்வால்மெண்ட்டில் கொஞ்சம் கூட பின்வாங்கக்கூடாது. அதுதான் உங்களை எப்போவுமே ஒரு நல்ல வெற்றி பாதையில் கொண்டு போய் நிற்க வைக்கும். இந்த விஜய் டிவி இதில் நிறையா பாடினாங்க, நிறைய பேர் தோற்றாங்க. நீங்கள் தோற்ற பர்சன்டேஜெலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அது 90%, ஈவன் 95%, 98% கூட இருக்கலாம். எனக்கு கரெக்டான விஷயம் தெரியல. ஆனால் அந்த 1%, 2% அவங்க ஏதோ வீடுலாம் தராங்க, அதெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க, அதெல்லாம் வேறு விஷயம். அதனால் உருவாக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் பழக்க தெரிஞ்சுவாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? நிறையா கல்யாணத்தில் பாடுறாங்க, நிறையா பப்ளிக் பிளேஸில் பாடுறாங்க, அதாவது கான்ஃபரன்ஸில் பாடுறாங்க, என்னென்னோ பண்ணுறாங்க. அப்புறம் யூடியூப்பில் பாடுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஸ்டார் மேக்கர்னு ஒன்று இருக்குது. அதில் தே மேக் மணி ஸ்டார் மேக்கரில். ஸ்மலி, SMULE, ஸ்மலின்னு ஒரு ஒரு பாட்டு பாடுற இடம் இருக்குது. அங்கே ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பாடுவாங்க. ஸ்டார் மேக்கரில் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பாடுவாங்க. அதில் இப்போது ஒரு ரிக்ஷாக்காரர் அவர் சைக்கிள் ரிக்ஷா தான். அவர் அவ்வளோ அருமையாக பாடுறாரு. அவர் அவ்வளோ அருமையான சந்திரபாபு குரல்லாம் சர்வசாதாரணமாக வருது. இப்போ பாருங்கள், அந்த ரிக்ஷாக்காரருக்கு தன்னோட வெளியில் திறமையை காட்டுறதுக்கு இது உபயோகமாகுது. சரி, இப்போ இவர் சும்மா இருப்பாரா? இதை எடுத்து யூடியூப்பில் போடுவார். தனக்கு பாட வருதுன்னு வெளியில் தெரிஞ்சு போச்சு. எப்படின்னா, இந்த பறவைகள் குஞ்சு பறிக்கும். குஞ்சு பறித்தோன்னா அந்த பறவைக்கு தான் பறப்போமான ஒரு சந்தேகம் இருக்கும். குட்டி பறவைக்கு தாய் பறவை தள்ளி விடும் மரத்து மேலேருந்து. உடனே தான் சிறகெல்லாம் அடிச்சுக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சிடும்.
அப்போ தெரிஞ்சு போயிடும் அதுக்கு நமக்கு பறக்க முடியும் அப்படின்னு திரும்ப தாக்கிட்டு வரும், திரும்ப தள்ளி விடும், பறக்கும். அது விளையாட்டாக போய் அதுவே அது உண்மையான தன்னோட நிலைமையை அந்த தாய்ப்பறவை கற்றுக் கொடுக்குறது இந்த அதே மாதிரி இந்த வெச்சாக்காரருக்கு தன்னால் பாட முடியும் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கை உருவாயிடுச்சு. இப்போ பாருங்கள், வெளுத்து வாங்குறாரு அவர். இதே மாதிரி நீங்கள் ஒரு ஏற்கனவே சொன்னேன், ஒரு தெருவில் பிச்சை எடுத்துருந்த அம்மா அவங்க லதா மங்கேஷ்கர் மாதிரி பாடினதை ஒருத்தர் கண்டுபிடிச்சி அந்த அம்மாவை குளிக்கலாம் வச்சு நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் பண்ணி கொடுத்து பாட வச்சு ப்ரூவ் பண்ணி காட்டிட்டார். அவரோட நல்ல மனசு, அதை பாராட்டணும், அது வேறு விஷயம். ஆனால் அந்த அம்மாவுக்கு அந்த பாடல் வந்து இன்றைக்கி அந்த அம்மா பெரியார் பாட முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸை உருவாக்கி கொடுத்தாங்க. பார்த்தீங்களா, உங்களாலேயும் முடியுங்க, எல்லா விஷயத்துலையுமே முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளால் பண்ண முடியாது நம்மளே ஒதுக்கிடுறோம், நாமளே தாக்கிக்கிறோம். நம்ம மேலே வரக்கூடிய மேலே வர வேண்டிய நம்மளோட சிறகை நம்மளே தான் வெட்டிக்கிறோம். இதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஒரு அன்லிமிட்டட் சார். ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் அன்லிமிட்டட். அது வந்து உங்களை வெற்றியில் கொண்டு போய் நிற்க வைக்காமல் விடாது. முயற்சிங்கிறது ஒரு வெற்றியை கொண்டு போய் நிற்க வைக்காமல் விடாது. ஒரு வீட்டில் ஒரு வேலைக்கார அம்மா வரல. அந்த அம்மா கொஞ்சம் சுணுங்கி போயிட்டாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சரிம்மா நான் ஒன்று செய்கிறேன், நானே கொஞ்சம் வீட்டில் பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிடுறேன், நீயும் கொஞ்சம் வீட்டையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேன், என்ன ஆஃபீஸ் வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு சடனாக ஒரு ஐடியா தோணுது. எப்போவுமே பல ஐடியாக்கள் ஏன் எழுதணும், ஏன் வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, பல ஐடியாக்கள் ஃப்ராக்சர் ஆஃப் சக்ஸஸ் தான் வரும், அப்போவே மறந்து போயிடும். அதுக்காக தான் சில பெரியவங்க தனக்கு தானே பேசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவங்க பேசிக்கல, அந்த ஞாபகம், வாய் பேச, காது கேட்க, மனசில் உள்வாங்கிக்கிறது. இந்த சின்ன ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம சின்ன பசங்களுக்கு ஸ்கூலில் இம்போசிஷன் சொல்லுவாங்க. அது நீங்கள் அந்த இம்போசிஷனை வந்து நீங்கள் என்ன நினச்சிடுறீங்க, அதை பனிஷ்மெண்ட்டுங்க இல்லை. கை எழுத, வாய் பேச, காது கேட்க, மனசில் உள்வாங்கிக்கிறது, இதான் உண்மையான விஷயம். இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உடனே பாத்தியார் வந்து உங்களை இம்போசிஷன், அதெல்லாம் கிடையாது. இம்போசிஷன் எதுனா தான் ஞாபகம் வரும். நானே கூட இந்த வயசுலையும் நான் எதை ஞாபகப்படுத்திக்கணுமோ அதை ஒரு 10 தடவை இம்போசிஷன் எழுதுவேன், அப்புறம் ஞாபகம் வரும். புரியுதுங்களா? அது முக்கியம். நல்ல ஆள் தேவைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அவங்க சொன்ன உடனே, ஏன் இதை நம்ம ஆரம்பிக்கக்கூடாது ஒரு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேன் பவர் கன்சல்டன்சி ஆரம்பித்தாங்க. அதாவது வேலை செய்ய வரவங்களுக்கு நான் வந்து வேலைக்கு ஆள் தரேன், வேலை தேடி போகிறவங்க என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இந்த 2 பேரையும் லிங்க் பண்ணி விட்டு அவங்க சம்பாதிக்கவும் ஆரம்பித்தாங்க. அது இன்றைக்கி கொடிக்கட்டி பறக்குது, அது வேறு விஷயம். ஆனால் இது எங்கேருந்து வந்தது? அந்த ஒரு ஜஸ்ட் செகண்ட்ஸ் அப்படி ஐடியா தோணும், அதை உடனே 10 தடவை சொல்லி பார்த்துக்கணும், தப்பே கிடையாது. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, நீங்கள் உங்களோட மனசில் தோன்றதை ஒரு 10 தடவை சொல்லி பார்க்குறதுனால நல்லது. அப்போ தான் மைண்ட் வரும். சில பேர் இருக்காங்க, அவங்க வந்து கதை ரொம்ப நல்லா, கற்பனை சக்தி ஜாஸ்தியாக இருக்கும், கதையெல்லாம் நல்லா எழுதுவாங்க. ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, அந்த யோஜனையை அதையோடு விட்டுருவாங்க அப்படியே. அதுதான் தவறு. ஆக்சுவலாக அந்த மாதிரி வருது அப்படிங்கிறது, உடனே அந்த கதையை உருவாக்கி அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு நீங்களே பேசிக்கணும். நீங்கள் சில பேச்சாளர்கள்லாம் நல்லா பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்களாம் கண்ணாடிக்கு முன்னால் தனக்கு தானே பேசிப்பாங்க. எப்படி இப்படி பேசணும், பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு பேசுவாங்க, கண்டினியூ அடிப்பாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, நாம் எழுத, அதை பேச, காது கேட்க, மனசில் உள்வாங்கிக்கிறது, இதுதான் கான்செப்ட். நீங்கள் வேலை செய்யணும், வெற்றி அடையணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இரும்பும் மண்ணுக்கு சமம், இரும்பும் இந்த மணலுக்கு சமம்.
இரும்பு மண்ணாகும். தோல்வியை கண்டு கலங்காதவனுக்கு விண்ணாவது மண்ணாவது எல்லாம் ஒன்று தான். அவன் இந்த மேலே இருக்கிறவன் கூரை மேலே ஏறி பறிக்க தெரியாதவன், ஏதோ இங்கே மேலே இங்கே கோழி பிடிக்காதவன் அங்கே போகணும். அப்போ துபாயிலலாம் வெளிநாட்டிலலாம் வேலை செய்யறாங்க, கோழி பிடிக்க தெரியுமா என்ன? இந்த பழைய கதை பஞ்சாங்கம் அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுது. உங்களால் முடியும், உங்களால் முடியும், உங்களால் முடியும்னு யோசனை பண்ணி பாருங்க. வெற்றி உங்களை தேடி வருங்க. இது கடைசியாக சொல்லும்போது ஒன்று சொல்லிடுறேன். ஒவ்வொரு முதலாளியும் ஒரு காலத்தில் தொழிலாளியாக இருந்தவன் தான். ஒவ்வொரு முதலாளியும் ஒரு தொழிலாளியாக இருந்து தான் முதலாளியாகிறான். எவனும் டைரக்டாக முதலாளி கிடையாது, எவனும் முதலாளின்னு வர முடியாது. அவன் அந்த கீழே வேலை செஞ்சால் தான் அவனுக்கு அந்த நாலேஜ் இம்ப்ரூவ். ஓகே, உங்களால் முடியும், உங்களால் முடியும், நம்புங்க. உங்கள் வெற்றி உங்களை தேடி வரும்.